எங்கள் வீட்டில் நானும் என் மனைவியும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். என் பையன் பல வருஷங்களுக்கு முன்பதாக குழந்தையா இருக்கும்போது டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருப்பான். திடீர்னு சத்தம் வரும், டைனிங் டேபிள்லேயே போயிடுவான். என் மனைவி கவலையே பட மாட்டாங்க, அப்படியே எழும்புவாங்க, போயிட்டு கையை கழுவுவாங்க, அப்படியே க்ளீன் பண்ணி அப்படியே. அதுவும் நானும் என்னுடைய மனைவியும் பார்ப்போம், ஏன்னா இன்னைக்கு க்ரீனாக போயிருக்க, நேற்று கீரை சாப்பிட்டியா, ரொம்ப நல்லா போயிருக்க, வெரி குட். அதாவது பாத்ரூம் போனால் கூட அதை பாராட்டுறவங்க தான் நம்ம அம்மா அப்பா. ஓகே, அவள் பாட்டுக்கு நேராக போயிட்டு கையை கழிட்டு வந்து திருப்பியும் உட்காந்து சாப்பிடுறது வேற பருப்பு சாதம். ஆனால் கவலையே படமாட்டேன், நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க. இப்படி கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா. நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாகி 23, 24 வயசு ஆனோடனே சர்வ சாதாரணமாக பெற்றோரை அப்படியே எடுத்தெறிந்து உனக்கு என்ன தெரியும், பாமா லூஸ் பா, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க சில பேர் பேரண்ட்ஸ். ஓகே, சொந்த தாய் தகப்பனை கனப்படுத்தி அவங்களுக்கு மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம்.